வினோதன் பேசுகிறேங்க. இடைப்பாலின மக்களுக்கான சமூக செயல்பாட்டராக இருக்கிறேன். தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு திருநர் மற்றும் இடைப்பாலினர் நல வாரியத்துடைய மெம்பராக இருக்கேன். டிராஃப்டிங் கமிட்டி மெம்பராகவும் இருக்கேன். இங்கே உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு இடைப்பாலினர் பற்றி தெரியும்னு தெரியல. இடைப்பாலின மக்கள் ஆண் பெண் என்ற பைனரி அல்லாமல் பிறப்புறுப்பினாலேயோ கொனாடல் ஹார்மோனல் எண்டோக்ரைனல் இஷ்யூனால் வேறுபட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளை தான் இன்டர்செக்ஸ் மக்களாக நம்ம கருதுகிறோம். உலக அளவில் 1.7 விழுக்காடு, அதிகபட்சம் 2 விழுக்காடு மக்கள் இன்டர்செக்ஸ் மக்களாக வாழ்கிறாங்க. இதில் 20,000 ஒரு குழந்தை இன்டர்செக்ஸாக பிறக்கக்கூடியது என்று WHO ரெகக்னேஷன் சொல்லுது. அது நிமித்தமாக பார்க்கும்போது நம்ம இடைப்பாலின மக்களை இப்போ புதுப்பிக்கப்பட்ட திருநர் மற்றும் இடைப்பாலினர் மக்களுக்கான மசோதாவில் இடைப்பாலின மக்களை சொருகியிருப்பது முற்றிலுமாக புறக்கணிக்கத்தக்க விஷயம். ஏன்னா திருநர் மக்கள் வேறு, இடைப்பாலின மக்கள் வேறு என்பதை WHO ரெகக்னைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இடைப்பாலினர் மக்கள் திருநர்கள் ஆக முடியாது. ஆனால் திருநர் மக்களில் சில இடைப்பாளர் மக்கள் இருக்கலாம். ஆனால் முற்றிலுமாக திருநர் மக்களே இடைப்பாளர் மக்கள் என்று ஒரு தவறான புரிதலை கொண்டு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் MSJE அமைச்சர் அவர்கள் இந்த மசோதாவை காவி மையில் எழுதின மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ எங்கள் மீது எந்த ஒரு வண்ணத்திரிப்புகளையும் தெளிக்காதீங்க. நாங்கள் பல்வேறுபட்ட நிறங்களில் இருக்கோம், பல்வேறுபட்ட அடையாளத்தில் இருக்கிறோம். ஒரு திருநர் என்ற ஜெண்டர் ஐடென்டிட்டிக்குள்ளே செக்ஷுவல் கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே திணிக்கிறதுன்றது முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாதது. நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி விசஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சட்டம் சொல்லுது, தீர்ப்பு சொல்லுது, அவங்களோட சுய அடையாளத்தை அவங்கவுங்க நிர்ணயிப்பாங்க அப்படின்னு. இடைப்பாலின மக்கள் பல அடையாளங்களில் இருக்கிறோம். திருநடையாளில் இருக்கிறாங்க, ஓர்பால் இருப்பாளர்களாக இருக்காங்க, சிஸ்ஜெண்டராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாலியல் ஒருங்கிணைவு தன்மையை எப்படி ஒரு அடையாளத்துக்குள் ஒடுக்குவார்கள்? மத்திய அரசாங்கம் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு, இவ்வளோ மெடிக்கல் நாலேஜ் உள்ள இந்தியாவில் இடைப்பாலின மக்களை திருநர் அப்படின்ற சமுதாயத்துக்குள்ளே எப்படி அடைக்க முடியும்? சயின்டிஃபிக்கலாக ஏதாவது டேட்டா உண்டா? சயின்டிஃபிக்கலாக ஏதாவது அனலைஸ் பண்ணியிருப்பாங்களா? இது உலக சுகாதார மையமே இன்டர்செக்ஸ் மக்களை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க WHO ரெக்கார்ட்ஸில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மத்திய அரசுக்கு அது தெரியாமல் இருக்குமா? இது எல்லாமே மடைமாற்று வேலையாக நாங்கள் இதை கருதுகிறோம். தேசிய அளவில் இடைப்பாலின மக்களுக்கான பேராயத்தில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படின்னா திருநர் மக்களுக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்து வரோம். பல ஆண்டுகளாக தனித்துவம் வேண்டும், தனிப்பட்ட அடையாள அட்டை வேண்டும் அப்படின்னு பல போராட்டங்கள் பண்ணிட்டு வரோம். எஜுகேஷனல் ரிசர்வேஷன் வேணும், எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் வேணும். அதை தாண்டி இடைப்பாலின மக்கள் பிறக்கையிலே நிறைய கன்ஜெனிட்டல் அனாமலைஸோடு பிறக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த் கேரில் நிறைய நீட்ஸ் இருக்கும். அதுக்கு நிறைய இன்சூரன்ஸ் பாலிசியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், அரௌண்ட் 10 lakh மேலே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு நாங்கள் வன்மையாக போராடிக்கிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் இது எப்படி கொண்டு வந்திருக்குன்னா, இவங்களோட போராட்டத்துக்கு ஒரே ஒரு விஷயம், மடைமாற்றி விட்டால் திரும்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலுமாக எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அறிவார்ந்தவர்கள் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இடைப்பாலின மக்களை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இடைப்பாலின மக்களுக்கான தனிப்பட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க, ஹெல்த் கேரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இடைப்பாலின மக்களை திருநர் அடையாளப்படுத்துவது, ஒரு பாலின அடையாளத்துக்குள் அடக்குவது என்பது முற்றிலுமாக எதிர்க்கத்தக்க ஒரு விஷயம். அந்த முறையின் கீழ் இடைப்பாலின மக்களின் மொத்த குரலாக இடைப்பாலின மக்களுக்கான அடுத்த கட்ட திருத்தத்தினால் திருநர் மற்றும் இடைப்பாலினர் அப்படின்னு மசோதாவை இயற்ற வேண்டும். இடைப்பாலினர் மக்களுக்காக வேண்டி தனிப்பட்ட அங்கீகாரங்கள் கொடுக்க வேண்டும். பல வருட போராட்டம் இது. இந்த போராட்டத்தை மடைமாற்ற விரும்பினால் திரும்ப இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இடைப்பாலினர் மக்கள் குரலாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.